தந்தாரே. மகிபனின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோ, மாற்றி பெற்று உயர்ந்திடுவோமே. குறுகிட மாட்டோம், குண்டிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குண்டிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். நாம if you have been consecrated yourself to the Lord, உங்களை கர்த்தருக்கு முற்றிலுமாக மனப்பூர்வமாக ஒப்பு கொடுத்து விட்டீர்கள் என்றால், you have not belonged to yourself, நீங்க யாருக்கு? உங்களுக்கு உரியவர்களாக இருக்க மாட்டீங்க. you have dedicated yourself to God. so அவருக்கு அர்ப்பணித்து விட்டால் நீங்கள் உங்களுக்குரியவர்களாக இருக்க மாட்டீர்கள், உலகத்துக்குரியவர்களாக இருக்க மாட்டீர்கள், பிறருக்குரியவர்களாக இருக்க மாட்டீர்கள். நீங்கள் கர்த்தருக்கு உரியவர்களாகவே இருப்பீர்கள். அல்லேலூயா. அதைத்தான் பவுல் சொல்லுகிறார், உங்கள் சரீரம் உங்களுடையதல்ல, நீங்கள் கர்த்தருடையவர்கள். you are the temple of God, you are not belong to yourself, நீங்க உங்களுக்கு உரியவர்கள் அல்ல என்று சொல்வதை பார்க்கிறோம். your soul and spirit and body, உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுமையும் யாருக்கே உரியது? எல்லாருடையதல்ல. முழுமையாக ஒப்பு கொடுத்து விட்டால் ஆண்டவருடைய இருதயம் உங்களுக்கு நேராக இருக்கக்கூடும். நீங்கள் ஆண்டவருக்கு சொந்தம், உங்க சரீரம் தேவனுடைய ஆலயம், நீங்கள் தேவனுடைய ப்ராப்பர்ட்டி, நீங்கள் தேவனுக்கு சொந்தம், உங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல என்று வசனத்தில் வாசிக்கிறோம். ஆகையினாலே இந்த காலை வேளையிலே கர்த்தருக்கு எப்படி ஒப்பு கொடுக்கும் என்பதை பின்னால் நான் சொல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா. ரோமருக்கு நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பால் இவ்விதமாய் சொல்லுகிறார், தேவனுடைய இரக்கத்தை முன்னிட்டு நான், சகோதரரே, தேவனுடைய இரக்கத்தை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், உங்கள் சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். Praise God. Hallelujah. By the mercy of God, I appeal you, brethren, that dedicate your body a living sacrifice to God. உங்கள் சரீரத்தை தேவனுக்கு ஒரு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அது தேவனுக்கு பிரியமானது, அதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை என்று சொல்லுகிறார். 12ஆம் அதிகாரத்தில் இருந்து தான், ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் இருந்து தான் பிராக்டிக்கல் ட்ரூத் இஸ் ஸ்டார்டட். நீங்கள் ரோமருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 11ஆம் அதிகாரம் வரைக்கும் வாசித்தாச்சுன்னா உங்களுக்கு என்ன வாசித்தோம் என்பதை சரியா புரிந்து கொள்ள முடியாது. அது சில டாக்டரினல் டீச்சிங் அங்கே கொடுக்கிறார். ஆனால் ஸ்தோத்திரம், பிராக்டிக்கல் சத்தியத்தை ஸ்டார்ட் பண்ணும் ஃபர்ஸ்ட் வேர்ட்லயே என்ன சொல்லுகிறார் என்றால், present your body unto the Lord as a living sacrifice. ஒப்பு கொடுக்காவிட்டால் பிராக்டிக்கல் லைஃபே இல்லை. 11 அதிகாரங்கள் டாக்டரினல் டீச்சிங், ஸ்தோத்திர உபதேசம், அவைகள் நமக்கு புரிவது கடினம். 12ஆம் அதிகாரத்துக்கு பிற்பட்ட வார்த்தை தான் பிராக்டிக்கல் ட்ரூத்தை ஸ்டார்ட் பண்ணுகிறார். நீங்க பிராக்டிக்கல் சத்தியத்தை போதிப்பதற்கு முன்பாக முதல் வார்த்தையை சொல்லுகிறார், அர்ப்பணித்தல். அப்ப அர்ப்பணிக்காவிட்டால் தியரியில பாஸ் பண்ணாலும் பிராக்டிக்கல்ல 0. ரெண்டும்
பேலன்ஸ்டா இருந்தா தான் ஒரு வெற்றி. அல்லேலூயா. நிறைய பேர் சத்தியத்தை நன்கு அறிந்திருக்கிறோம், உபதேச ரீதியாக வேத சத்தியங்களை நாளுக்கு நாள் அறிந்திருக்கிறோம். ஆனா பிராக்டிக்கல் லைஃப்ல many of Christians get 0 mark. Good preaching, நல்ல well knowledgeable in the holy scripture, வேதாகமத்தில் நல்ல தேர்ச்சி, எல்லாம் ஏற்று நல்ல தெரியும். ஆனா பிராக்டிக்கல் லைஃப்ல எல்லாருமே பார்டர்ல தான் இருக்கிறோம். ஏன் பிராக்டிக்கல் லைஃப்ல நாம் முன்னேற என்று ரெண்டு பேலன்ஸ் ஆகி பாஸ் பண்ண வேண்டும். பிராக்டிக்கல் லைஃபுக்கு ஃபர்ஸ்ட் முதல் வார்த்தையை சொல்லுகிறார், present your body unto the Lord, dedicate your body. உங்கள் சரீரத்தை தேவனுக்கு என்ன செய்யுங்க, ஒப்புக் கொடுங்கள். பழைய ஏற்பாட்டிலே ஆடு மாடு மிருகங்களை பலி செலுத்துவார்கள். Old Testament sacrifices on the altar were the shadow to the spiritual fact. பெரிய விரிகுழம்பு பெரிய ஆடு மாடுகளை எல்லாம் பலிபீடத்தில் பலி செலுத்துவது புதிய ஏற்பாட்டில் ஆவிக்குரிய சத்தியங்களுக்கு அது நிழலாக இருக்கிறது. அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் இங்கே ஸ்தோத்திரம் பவுல் சொல்லும்போது ஆண்டவருக்கு, அதாவது பழைய ஏற்பாட்டில் ஆல்டர்ல மிருகங்களை பலி செலுத்துவதற்கு பதிலாக தங்களை தாங்களே கர்த்தருக்கு என்ன செய்யணும், என்ன செய்யணும், பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஜீவ பலியாக. This is the spiritual service to God. கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தலை, consecration your body to the Lord is the spiritual service. அது ஆவிக்குரிய ஆராதனை. இரண்டாவது it is acceptable to God. மூன்றாவது it is holy. வசனத்திலே இது பரிசுத்தம் உள்ளது, தேவனுக்கு பிரியமானது, அதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை என்று அதனுடைய முக்கியத்துவத்தை ஆண்டவர் இங்கே வலியுறுத்துவதை பார்க்கிறோம். அல்லேலூயா. Living with your full dedication to God is more better than dying as a martyr for Christ in a day. அதாவது ஒருவர் சொல்லுகிறார், இரத்த சாட்சி, அதாவது ஜீவனுள்ள, அதாவது நல்ல ஃபுல் அர்ப்பணிப்போடு கர்த்தருக்கு வாழ்வது ஒரு இரத்த சாட்சியாக ஒரு நாள்ல ஒரு மனுஷன் மரிப்பதை விட அது என்னது உண்மைதானே? கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்க. நீங்க ஒரு ஃபுல் டெடிகேஷன் உண்டு, ஒரு ஃபுல் டெடிகேட்டட் லைஃப் ஓடு நீ கர்த்தருக்காக வாழ்றீங்கன்னா இன்னும் ஆண்டவருக்காக வாழவும் செயல்படவும் துதிக்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. இரத்த சாட்சியாய் மரித்த ஒரு மனிதன் ஆவேசத்தினாலே சாட்சி ஒரு நாள் கொடுத்த அவன் சாட்சியினாலே கொல்லப்பட்டால் ஆஃப்டர் தட் அவனுக்கு இந்த பூமியில வாழவோ கர்த்தரை மகிமைப்படுத்தவோ யாதொரு வாய்ப்பு என்ன செய்வதில்லை. He cannot do anything for Christ. All opportunity to live for him come to end for him. ஆகையினால இரத்த சாட்சியாய் மரிப்பதை விட ஜீவனுள்ள சாட்சியாக உலகத்தில் வாழ்வதே சிறந்தது. சும்மா அல்ல, ஃபுல்லி டெடிகேட்டோடு வாழ்ந்தால் நீங்கள் கர்த்தருக்காக டெடிகேஷன் இல்லாவிட்டால் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கை ஆஸ் யூசுவல் எல்லாரை போல இருப்பீர்கள். நோ யூஸ் டு காட். நீங்க உங்களுக்கே பயனில்லாமல் காலப்போக்கில் ஆகிவிடுவீர்கள். உங்கள் குடும்பத்தாருக்கே நீங்கள் ஸ்தோத்திர பயனற்றவர்களாய் மாறிவிடுவீர்கள். நீங்கள் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தால் you will be a useful vessel to God. உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கக்கூடும். Hallelujah. 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 A dedicated person may live and work for Christ effectively. yet இன்னும் अनेक ஆண்டுகள் அவன் கர்த்தருக்காக வாழ முடியும். ஆகையால் தான் இரத்த சாட்சியாக மரிப்பதை விட ஸ்தோத்திர ஜீவனுள்ள அர்ப்பணிப்போடு கர்த்தருக்காக வாழ்கிறவன் மேலானவன்.
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. உங்கள் சரீரத்தை கர்த்தருக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பது மட்டுமல்ல, உங்களை பயன்படுத்தவும் செய்வார். அன்பின் கர்த்தாவே, இந்த நாளுக்காக துதிக்கிறோம். இந்த கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக, இந்த வாரத்தின் நாட்கள் ஆசீர்வாதமாக இருப்பதாக, ஆண்டவருடைய கிருபை யாவரோடு இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.